ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெயிண்டிங் வீடியோ. சிம்பிள் பெயிண்டிங் தான், வாட்டர் கலர் வச்சு. இது கேம்லின் வாட்டர் கலர் எல்லோ எடுத்திருக்கேன். நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்க ஷீட்டோட சைஸ் வந்து A3. நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது தட் 4 கார்னர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம 4 பக்கமும் வந்து டார்க்காக கொடுக்க அப்ளை பண்ண சென்டரில் வந்து அந்த மீட் பண்ணும்போது சென்டரில் இருக்க ஷேட் வந்து லைட்டாக இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த 4 கார்னர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டர் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் அந்த ப்ரஷ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு தாட் வச்சுருக்கீங்க, இந்த அவுட்கம் தான் வரணும் அப்படின்னா அந்த அவுட்கம்முக்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷனில் அந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற அவுட்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், சென்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு பேஸ் எது வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு தென் டார்க்கர் கொடுத்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எந்த கார்னரில் டார்க் வேணுமோ அதை நம்ம அட்டைன் பண்ணிடலாம். அண்ட் திஸ் வாஸ் த ஃபைனல் ரிசல்ட். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் 1 பார்ட்டாக நான் முடிச்சிருக்கேன். இதோட கண்டினியூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.